அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கேள்வி கேட்குறது கஷ்டம் இருக்கு. நீங்கள் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்வியில் எனக்கு பதில் சொல்லி என்ன சொல்கிறது புரிஞ்சிட்ட பிறகு ஐயா இதுதான் புரிஞ்சிட்ட பிறகு அடுத்த கேள்வி கேட்கணும்னு தோணலையா? என்ன பண்ணுறது, என்ன இப்படி படிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுறது? அதான் நீங்கள் பேசாத விஷயமும் கிடையாது. காமராஜ் பற்றியும் பேசிட்டீங்க, நம்ம அப்துல் கலாமை பற்றி பேசிட்டீங்க. இவங்களாம் வந்து நான் வந்து ஸ்கூல் புக்லேயும் பெரியார் பற்றி இவங்க பற்றி நான் பாடம் அந்த வயசை நான் பார்த்துருக்கேன்னா கூட ஞாபகம் இல்லை. இவர் பற்றிலாம் வந்து நாம் வந்து புக்கில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் வந்து கண்ணெதிர்க்க கேட்குற எல்லா கேள்விக்கும் தயக்கம் இல்லாமல் உடைக்கிற தேங்காய் மாதிரி பளிர்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க சார். நான் உங்களை இந்த பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கு நான் ஏதோ ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் தான் நினைக்கிறேன். உண்மையை சொல்கிறதுக்கு தயக்கம் தேவை கிடையாது. பொய் பேசணுன்னா தயக்கம் தேவை. இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும். உண்மையை சொல்கிறதுக்கு என்ன தயக்கங்குது? அதனால் நான் இந்த கடவுள் விஷயத்தில் பொய் பேசுறதே கிடையாது. எவன் எடுத்துக்கல நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நான் சொல்கிறத சொல்லுவேன். எடுக்கலன்னா போய் எனக்கு என்ன லாபம் நஷ்டம்? எடுத்தால் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதனால் நான் எதை பற்றியும் தயங்குறதே கிடையாது, எதை பற்றியும் இது பண்ணுறதே கிடையாது. யார் கேட்டாலும் சொல்லின்னுக்கிறேம்மா. கொஞ்சம் கஷ்டம்தான் இது. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வந்து எல்லாரும் பேசுவாங்க. ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கின்னு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி பார்த்துருக்குறோம். ஆனால் ஆளுங்களை உட்கார வச்சு கேள்வியை கேட்டு பதிலை சொல்கிறது நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. ஆனால் ஆபத்தான விஷயத்தை செய்துன்னுக்கிறீங்களே நீங்கள். என்னது நான் சொன்ன ஆபத்துன்னு தெரிஞ்சுதாம்மா செய்துன்னுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஆபத்துன்னு தெரியாது செய்திருந்தால் நான் ஆபத்தில் மாட்டிப்பேன் இல்லை. ஆபத்துன்னு தெரிஞ்சுருந்தால் நான் தப்பிச்சுப்பேன் இல்லையா? அதனால் நான் ஆபத்தான செய்கிறதாம்மா செய்துங்கிறேன். ஏன் செய்கிறேன் அப்படின்னா நான் ஆபத்தில் மாட்டிக்கினா கூட பரவாயில்ல, ஆனால் அடுத்தவன் அறிவாளியாக மாறிடணும். எனக்கு அதான் என்னுடைய குறிக்கோள். அதனால் இதை செய்துங்கிறமான்னு ஏன் சொல்கிறேன்னா, ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, அவருடைய குருக்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாரு. அவர் குரு என்ன பண்ணுறாரு, இவருக்கு சொல்ல மாட்டேன்னு தெத்துறாரு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தெத்துட்டார். ஆனால் இவரும் அவரை விடமாட்டேன்றார். சும்மா போகிறார். அவர் போய் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்துக்கு வழி சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, இதை நீ வேறு யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு போய்ட்டு உன் தலை வச்சு போயிட்டான்னுறார். சரின்னு கேட்டுன்னு வந்துட்டு என்ன பண்ணார், ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்தில் ஏறி உலக மக்களே வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறான்றார். அப்போ கூடக்கிறவன் சொல்கிறான், குரு என்னையா சொன்னார், உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உனக்கு வழி சொன்னார், நீ மற்றவனுக்கு சொன்னால் உன் தலையை வச்சிடும், நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னார். அதை மறந்துட்டு நீ வந்து உலக மக்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், உலக மக்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போவேன், நான் ஒருத்தன் தான் நான் நரகத்துக்கு போவேன், பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்தல்ல, அதுவே எனக்கு பெருமை என்னாரு. அது மாதிரி ஆபத்து நான் சந்தித்தாலும் இவ்வளோ பேர் தெளிவடைகிறது எனக்கு சந்தோஷம் தானே. அது அதனால தான்மா செய்துன்னுக்கிறேன். மாய உலகத்திலே பலம் வாய்ந்து மாயை சொல்கிறாங்க. ஆமாம். அந்த மாயைக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கும்? நியாயமான கேள்வி தான். தாய்மானவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது ஒரு பொருளை குத்துட்டிய, அந்த பொருளுக்கு சக்தியை ஏண்டா கொடுக்குற? ஒருத்தன் கெட்டவன், நான் முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்க்குறேன், அவனுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, நீயா நானா பார்த்துலான்னுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்துனே இருக்குது அந்த மாயைக்கு. நீ மாயை மட்டும் கொடுக்கல, அதுக்கு பின்னாடி முதுகெலும்பா நீயே தான் பாருக்கிற. அது இல்லாமல் வேலை செய்யாது. அப்போ மாயைக்கு பேக் போனாக யார் இருக்குதுன்னா, முதுகெலும்பா யார் இருக்குதுன்னா இந்த மனம்தான். ஆனால் தான் உங்களோட கர்மாவெல்லாம் நான் தீர்க்க முடியும்னு ஐயா ஒரு நாளும் சொல்லலை. எங்கன்னா சொல்லிக்கிறாரு அந்த மாதிரி? எங்கேயும் சொல்லலை. ஆனால் கர்மாவை தீர்க்க முடியும். அதுக்கு தகுதி விதியை வெல்ல முடியுமானா வெல்ல முடியும். அதுக்கு என்ன நடக்கணும்னா, என் மனம் என்கிட்ட இல்லாத நிலைக்கு வேணும். ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற மனசும் என் மனசும் ஒன்றா ஆனால் விதியை வென்றவனும் ஆயிடுவான். மகன்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட மனம் இல்லை, என்கிட்ட மனம் இருக்குது. மனம் என்கிட்ட இல்லைன்னா நானும் ஒரு நாள் மகன் ஆவேன். அப்போ விதியை செயல்படுத்தக்கூடியது, மாயையை செயல்படுத்த சக்தி
என் மனசுக்கு தான் இருக்குது, இறைவன் கூட இல்லை. அதனால தான் ஐயா என்ன சொல்றாரு, மனசு ஆயிடுப்பா, மனசு ஆயிடுச்சா போதும், எங்கே சுற்றினாலும் அவர் மனசுக்கிட்ட தான் வந்து நிற்பார். உன் மனசை நீ ஒழுங்காக வச்சுக்கோ, உன் மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ, அதே மாயை வராமல் பார்த்துக்கும், உனக்கு விதியே வேலை செய்யாமல் ஒரு நிலைக்கும் அது கொண்டு போகும். நீ ஏழை பிறகும் பாவம் பண்ணியிருக்கலாம், அதை இங்கே அனுபவிச்சு முடிக்குமானா அதுக்கு எத்தனை ஆயிரம் பிறகு வேணுமோ தெரியாது. ஏன்னா இங்கே செயல்படாமல் நம்ம இருக்க போதில்லை, இங்கே 1000 பாவம் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு முடிவுன்றதே இல்லாத போயிடும். அப்போது இந்த பிறவியில் யாரெல்லாம் முடிக்கணும், யாரெல்லாம் என் கர்மாவெல்லாம் அடிக்கணும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மனசை ஒன்றும் இல்லாமல் அழிச்சால் அன்னிலிருந்து அவங்கக்கிட்ட விதியே வேலை செய்யாது. அந்த ரகசியம் தெரிஞ்சால் அதுக்கு போகலாம் சார். அங்கே மாயைன்றது வேலை செய்யாது. அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ள மாயை வேலை செய்யறதுக்குன்னு ஒரு பொருளை இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்கு பேர் அவங்க கிட்ட இருக்கிற மனம். அந்த மனம் தான் உலகம் வேற நான் வேறன்னு பிரித்து பார்க்குது. அந்த உலகம் தான் என்னை பாவம் பண்ண வைக்குது. யாருமே பாவம் பண்ணுறாங்களா இங்கே? யாரை கேட்டாலும் என்ன மாதிரி யோகியம் உலகத்தில் யாரும் இல்லை சாமி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. எனக்கு ஒரு இதை பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான் நான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷம் பண்ணுறேன், கொஞ்ச நாள் பொறுத்துமாண்ணா சே அந்த தப்பை நான் அதை பண்ணாமல் இருந்தால் போதுமே அப்படின்னு எந்த மனசு பாவம் பண்ணிச்சோ அதே மனசை ஊந்து பரலும். ஏண்டா நம்ம எவ்வளோ மோசமானோண்டா நீ, இதை நீ பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு அதே மனசே அழுவும் ஒரு காலம். அப்போது இங்கே 2 பேருக்கு சண்டை நடக்குது. அறிவு என்னை வழி நடத்துது, மனசு என்ன பாடாப்படுத்துது. அப்போது மனசுக்கிட்டேருந்து நான் தப்பிக்கணும்னா அறிவு சொல்கிறத கேட்கணும். அப்போது இதுதான் நோக்கம் முடிவு பண்ணிட்டால் அதில் நான் விலகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு நாளும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு மனமானது முயற்சி பண்ணும். தப்பிச்சு வர்றதுக்கு அறிவை நம்ம பயன்படுத்தணும். அப்போ மனம் கேள்வி கேட்கும், என் அறிவு பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு வந்தால் மனமாயை அங்கே இல்லை, மாயைக்கே வேலையெல்லாம் போயிடும். அப்புறம் இப்போ உலகத்தில் பார்த்தா நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட யாரும் தர்மம்னு கூப்பிடுறது கிடையாது. ஆமாம். ஆனால் கொடைவல் கர்ணன் தான் இல்லையா, அவங்க கூட நிறைய பொருள்லாம் கொடுத்தான். அவனுக்கு கூட கொடைவல் தான் பேசுறது, தர்மன் பேர் கிடையாது. ஆமாம். ஆனால் யமனுக்கு மட்டும் தர்மன் பேர் வச்சுது. ஏன் தர்மன் பேர் இருக்குது, யம தர்மன் பேர் இருக்குது. அவன் வந்து யம தர்மனை தர்மவானும் சொல்லிக்கிறாங்க, திருடனும் சொல்லிக்கிறாங்க. திருடன் ஏன் திருடன் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே உயிர் வந்து எப்படி சேர்ந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. சரி திரும்பவும் எப்படி வெளியே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் கடையில் வேலை செஞ்சுக்கிறேன், திடீர்னு ஒரு சவுண்டு, ஐயோயோ ஐயோயோன்னு ஒரு சவுண்டு. என்னண்ணா திடீர்னு ஐயோயோ ஐயோ, நான் போய் பார்த்தா உள்ளே வீட்டுக்காரர் செத்து போட்டார், வாசலில் பொண்டாடி அழுகுறாங்க. நான் வாசலில் தான் உட்காந்துருந்தேன், எந்த பக்கமாக எவன் வந்தான்னு தெரியலையே. வாசலில் அவனுக்கு 1000 வாசல், உன் வாசல் நீ போய் வர வாசல். யார் அழுவுறது? வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு வாசலில் உட்காந்து மனைவி கலங்குறாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் கொண்டு போயிடான், அவனுக்கு போய் திருடன். இறைவனுக்கும் இன்னொரு பேர் இருக்குது, கல்வன். என் மனசை அவன் திருடின்னு போகிறானா, கல்வன். அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ளே இந்த உயிரை பிரித்து யாருக்குமே தேடி போவான், அவனுக்கு பேர் திருடன். சரிங்களா சாமி? உடலில் கொண்டு வந்ததும் நமக்கு தெரியாது, இந்த உடல்லேருந்து பிரிச்சும் போகிற வழியும் தெரியாது. அவனுக்கு பேர் இறைவன். அதனால தான் அவனுக்கு நல்லவன் தெரியாது, கெட்டவன் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் கணக்கை தான் பார்ப்பான். நேரம் நெருங்கிச்சு தூக்குற முறையில் தான் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனான்றது. இப்போ நம்ம அம்மா உடம்பு விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த உடல் கோளாறில் அவங்க பண்ணி இருந்தால், மற்றவங்களாக இருந்தால் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ படுக்கையாக இருந்து சுவாச கோளாறால் அவதிப்பட்டு போயிருப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது? மரணம். ஆனால் அவங்க அந்த வழியாக போகலை. மறுநாள் அடக்கம் பண்ணாலும் அந்த உடலில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே விரக்தியில் அந்த இது ஆகலை, விரைப்பு ஆகாமல் அதே இயல்போடு அந்த உடம்பு இருக்குதுன்னா அவங்க போன இடம் எது? நல்லவன் கெட்டவன் இல்லாமல் ஏம தர்மம் கொண்டு போயிட்டான். ஆனால் அவங்க மரணம் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. நான் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டேன்னு அந்த மரணம் அவங்கள காட்டுது. இப்படி ஒரு மரணம் தான் வேணும். ஆன்மா என்னைக்கு மரணம் அடையுதோ அன்றைக்கி பிரிவே இல்லாத ஒரு நிலை போயிடும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? உடல் மட்டுமே மரணம் அடையுது,
ஆன்மா இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆன்மாவே மரணம் அடையக்கூடிய பக்குவம் வந்ததுனால அந்த உடலை அதை காட்டி கொடுக்குது. சரிங்களா? இப்படி ஒருத்தன் இருப்பான். யாருன்னா யம தர்மம் ஒருத்தன் தான் நல்லவன். இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம், அவர் நல்லவருங்க, அவரை விட்டுருங்க, யாரோ ஒருத்தன் போட்டு அடி, ஏன்னா அவன் நல்லவன், அவனை போய் ஏன்டா அடிக்கிறேன்றோம். ஆனால் யம தர்மம் அப்படி இல்லை, நல்லவனாக தான் 4 சாத்துவான். ஏன்னா கொடுக்கல் வாங்கல் இருக்காங்க. அப்போது இந்த பேதமே இல்லாமல் ஒரு தொழிலை பண்ணுறான், அவனுக்கு பேர் யம தர்மம். அவனுக்கு பாகுபாடே இல்லை. இறைவனோ யம தர்மனும் ஒன்று தான். அதனால தான் அவன் தர்மம் பண்ணுறான். சரிங்களா? மற்றது யாருக்கும் யம தர்மன் தர்மவான் பேரே யாரும் கிடையாது. நீ எவ்வளோ பேர் கொடுத்தாலும் இருந்தால் தானே கொடுப்ப, இல்லாத போனால் கொடுக்க முடியுமா? அப்போ கொடுக்கும்போது உன்னை தர்மமானு வார்த்தைனா ஒருத்தன், இல்லாத போதே அன்றைக்கி இருக்கும்போது ஆடான்னு ஆனாங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்றான். அப்போ அந்த பேரே மாறிடும். இப்போ இன்னைக்கு உள்ள குடும்பம் நிறைய சித்த வித்தை, நிறைய வித்தை சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம். அங்கே போனால் இந்த பயிற்சி பண்ணால் உடம்பு சரியாயிடும், அப்புறம் நல்லா படிக்கலாம், அப்புறம் குழந்தை இருக்கும், வேலை கிடைக்கும், வீடு கட்டலாம்னு சொல்கிறாங்க. யோக மார்க்கத்தினுடைய உண்மையான பொருள் என்ன? எதுக்காக யோக மார்க்கம்? பிறவி அடிப்பதற்கா, பொருள் சேர்ப்பதற்கா? அதான் எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டை மாற்றுவாங்க. என்ன சொன்னாலும் கூட்டம் வரமாட்டேங்குது. கூட்டம் வரணுன்னா என்ன பண்ணுறோம், யாரெல்லாம் யோகம் கற்றுக் கொடுக்குறாங்களோ உனக்கு வந்து மூலாதாரத்தில் போய் சக்தி உறைஞ்சி இருக்குது, அதனால தான் நீ கஷ்டப்படுற. அப்போது இந்த மூலாதாரத்தில் உறைஞ்சிக்கிற சக்தியை நான் ஆக்டிவேட் பண்ணி சுவாதிஷ்டானம் மணிபூரகத்தை நீ தாண்டிட்டேன்னா உனக்கு நீ வேண்டுனதெல்லாம் கிடைக்கும், நீ நினச்சதெல்லாம் நடக்கும். யார் சொல்கிறது? யார் பாடம் கொடுக்கணும்னு வந்தாங்களோ அவங்களே பொண்ணையும் சேர்க்கறதுக்கு பொருளையும் சேர்க்கக்கூடிய வழியே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அது உண்மையானால் அது உண்மை இல்லை. ஏன்னால் எங்கேயுமே ஒரு ஆதாயத்தோடு தான் மனுஷன் போவான். அதை தாண்டி யாரும் ஆதாயம் இல்லைன்னா யாரும் போக வேண்டிய வேலை இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, தடம் மாறுறாங்க. என்ன சொன்னாங்க, இப்படி சொன்னாதான் கூட்டம் வரும்னு சில சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணால் உன் வாழ்க்கையில் நீ நினச்செல்லாம் அடைய முடியும். அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும். அதை கற்றுக்க என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். கற்றுக்கணும்னா வாங்க, அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் அம்பானியாவோ அதானியாவோ கூடிய சீக்கிரம் ஆகிடுவீங்க. இது இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கா யோகம்னா அதுக்கு யோகமே இல்லை. ஐயா ஒருத்தர் தான் சொல்லுவார், இங்கே வந்துடாதீங்க, ஏற்கனவே பிச்சைக்காரனாகிறீங்க, இங்கே வந்தால் ஒருத்தன் கனவு கொண்டானா. என்ன கனவு கொண்டானா, அவன் கனவு காணும்போது ஒரு வேட்டியாவது அவன் கட்டின்னு இருந்தான். அந்த வேட்டியோடு தான் அவன் கனவு கண்டான். என்ன கனவு கண்டான், அரசியல்வாதி வருவார், இந்த நாட்டை சுபிட்சமாக ஆக்கிடுவார் அப்படின்னு கனவு கண்டானா. ஆனால் வந்த அரசியல்வாதி அப்படி இல்லை, கட்டி இந்த வேஷ்டியை முதல்ல உருவிட்டான். தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறோம்ல, இவர் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமானியன் என்ன பண்ணாங்க, இடுப்பில் கட்டிக்கிற வேஷ்டியோட ஒரு கனவு கண்டான். நம்மளை காப்பாற்ற ஒரு தலைவர் வர்றாரு, அவர் வந்த உடனே நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவார் கனவு கண்டா, வந்தவன் வேஷ்டியை உருவிட்டான். சரி இவன் தான் இப்படிங்கிறானே, அடுத்து வந்தவனா இது வந்தால் வேட்டிக்குள்ளே என்ன இருக்கும், கோமணம் தான் இருக்கும். அடுத்து வந்தவர் கோமணத்தையும் உருவிட்டா கதையா, கோமணத்தையும் உருவின கதையா இந்த நிலை கொண்டு போய் சேர்த்துரும். ஐயா சொல்லுவார், ஏற்கனவே துண்டுமா தான் இருக்கிற, இங்கே வந்தால் அதுக்கும் பஞ்சம் வந்துடும், நல்லா முடிவு பண்ணின்னு வந்தால் இங்கே வந்தால் உன்னை விட்டு எல்லாம் போகும். என்ன சொன்னார், எல்லாம் போயிடுண்டா உன்னை விட்டுட்டு, அதுக்கு சாமர்த்தியம் தைரியம் இருந்தால் மட்டும் இங்கே வா, பொண்ணு வேணும் பொருள் வேணும்னா இங்கே வராத, வாசப்படி மிதிக்காதான்னு சொல்லுவார். அதையும் கேட்டுக்கிட்டு எனக்கு போட்டு ஃபோன் பண்ணுவாங்க, சாமி ஐயா சொல்கிறதுலாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இடையில ஒன்று சொன்னார், இங்கே வராதிங்க, வந்தால் எல்லாம் போயிடும் அப்படின்றாரு. பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, ஏதோ சொத்து சுகம் இருக்குது, அப்போ பாடம் பண்ணால் இதெல்லாம் போயிடுமா? என்ன சொல்கிறது, அவரு எல்லாம் போகும் பொண்டாட்டி போகணும் சொன்னார், அவர் ஒரு நாள் போயிடும். பொண்டாட்டின்னா நம்ம பிறக்கும்போது கூட வந்தது இல்லையே, பாதியில் வந்த எல்லாம் பாதியிலே போயிடும். அவர் அதை சொல்லவே இல்லை. எல்லாம் போயிடுன்றது உன் மனமாயை போகும்பா, இங்கே வந்தால் உன் மனமாயை போகும். மகமாயை நீக்கிய வல்லவிரான் முகம் ஆறு மொழிந்திலேன்னு. ஏன்பா உனக்கு ஏன் ஆறுமுகம் பேர் வச்சான்னு இப்போ தான்டா தெரியுது. உன் ஆறுமுகத்தால் தான் என்னோட மக மாயை. எது மாயைனா வெறும் மாயலாம், மகா மாயைடா. ஒரு நாளும் உன்னை காட்டியே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ முது பக்கம் இருக்கிற, எப்படியா இருக்கிற, 6 முகம் இருக்கிற. மக மாயை கலைந்திட வல்லவிரான் முகம் 6 முடிந்துலேன்னு.
உனக்கு 6 முகம் இருக்குதுடா, 6 முகம் முன்னாடி இல்லைடாப்பா, நீ பின்னாடி இருக்கிற. இந்த பின்னாடி இருக்கிற உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு தெரியல. ஏன்னா மகா மாயை மறைச்சி நிற்குதுடா. நீ ஒன்று பண்ணு, இந்த 6 முகத்தையும் வீழ்ச்சி இந்த மக மாலையை நீக்கிட்டேனா அப்போ நான் உன் கண்ணு குளிர காணுவேன்ப்பா. யார் சொல்கிறது? அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சொல்கிறார். புரியுதுங்களா? அப்படி ஒரு நிலை வரும். ஐயா வந்து சில விஷயங்களை ஆணித்தரமாக சொல்லுவார். மானாபிமானம் விடுக்கையிலே தீபம் மங்கள ஜோதி உதிக்கையிலே. ஒரு மனுஷன் ஞானத்தை அடையணும், நோக்கம் எதுவாக இருக்கணும், எதை தேடி போகிறானோ அதை அவன் அடையணும்னா அவனுக்கு மானம் ஈனம் இருக்கக்கூடாது. அதனால தான் நிறைய வந்துட்டா எங்கேருந்து போகிறா? ஐயா சாமி நான் ஞானத்தை அடையணும். அடைஞ்சிடலாம். எங்கேருந்து வர? நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வரங்க, சரி துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு அங்கே போ பாப்பா அப்படின்வாரு. ஆனால் உண்மையிலே அவர் துணியை அவுத்து போகிறதே சொல்லலை. நாம உடல் மேலே இருக்கக்கூடிய பற்று, ஏன் துணியை போடுறோன்னா இந்த உடல் மேலே எனக்கு பற்றுக்குது, இந்த பற்று இருக்கிற வரைக்கும் நான் இறுக்கமாக கட்டுவேன். அதுவாக வரும். நான் காலையில் கட்டினது நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்குமானா அதுவாக என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவுந்து வரும். ஆனால் என் கை சும்மா இருக்காது, இன்னொரு வாட்டி அவுத்தே வலிச்சு கட்டுவேன். ஏன்னா இந்த உடல் மேலே எனக்கு ஒரு பற்றுக்குது. மானாபிமானம் விடுக்கையிலே இந்த பற்றை விட்டாதாண்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தீப ஜோதி மங்களமாக உதிக்கும். அவர் ஒன்று விட்டு போவோன்னு சொன்னதே இந்த பற்று இந்த மாயையெல்லாம் ஒன்று விட்டு போயிடும். அதுக்கான இடம்டா இது. அதனால அது போகணுன்றவங்க மட்டும் இங்கே வந்தால் போதும். அதை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இங்கே வராதிங்கன்னு அவங்கள தான் சொன்னார். மற்றவங்களாம் வரலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தால் அது மட்டும்தான் யோகம், அது மட்டும்தான் ஞானத்தை காட்டக்கூடிய தகுதி பாதை. மற்ற எல்லாம் வந்து என்னது ஆளுக்கு ஏற்ற மாதிரி வளையந்து. இப்படி சொன்னாதான் வருவனே. யார் வளைஞ்சாங்களோ அவங்க போய் சேர வேண்டிய ஊர் வேற ஊராக போயிடும். போன வாரத்தில் ஒருத்தர், இந்த நேற்று கூட ஒருத்தர் தேடி வந்தாங்க. எங்கள் அப்பாவை காணுங்க. அவரும் ஒரு 3 மாதம் முன்னாடி இதே ரோவில் தான் உட்காந்துருந்தார், பையனோட தான் உட்காந்துருந்தார். இன்றைக்கி அவரை காணோன்னு இங்கே வந்து தேடுறாங்க. தேடினவங்க ஒன்று நேரம் நம்மக்கிட்ட வந்தால் கேட்டிருக்கணும், இந்த மாதிரி அப்பாவை காணுங்க, இங்கே வந்தாரா என்னான்னு. அவங்க பாட்டு ஒருத்தர் அப்படி வர்றாரு, ஒருத்தர் இப்படி வர்றாரு. கூப்பிட்டேன், என்னப்பா தேடுறீங்க? இல்லைங்க எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னா. உங்கள் அப்பா யார் காட்டு அப்படின்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு ஏற்கனவே வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஒரு ஆசிரமம்னா அங்கே காசை வாங்கி தங்க வச்சு நிற்பாங்கன்னு நினச்சினுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆசிரமம் நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு நைட்டு உங்களை தங்க அனுமதி கொடுக்க போகிறதே கிடையாது. பகலில் இருக்கலாம், இரவு பொழுது ஆனவுடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன், நான் கோடி கோடியாக கொடுத்துருங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த இடம் இல்லை. கோடி வேணுமா, இந்த கோடி எடுத்து நீ கிளம்பு, எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போயின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இன்ன தேதி வரைக்கும் நாம் அதை ஃபாலோ பண்ணுறோம். இது இங்கே யாரும் தங்கக்கூடிய அனுமதி இல்லை. ஆனால் எங்கேயோ ஏதோ அசம்பாவிதம் நடந்தால் கூட நேராக இங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போது இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்த பாடம். நம்ம இன்ன வரைக்கும் உறுதியாக நிற்கிறோம், எங்கேயுமே நாம் வளையலை. அப்போது எங்கேயும் வளைய முடியாமல் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அந்த பாதை உண்மையான பாதை. ஆளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சால் அதெல்லாம் பொய் குரு. குருடும் குருடும் குருடாட்டம் மாதிரி எங்கே போய் விழும்? குழி விழுமாறு. குருவை குருட்டை நீக்கத்துக்கு தான் குரு வேணும். ஆனால் குருவே இங்கே குருடா போனால் அவன் குரு இல்லைப்பா. அவன் மட்டும் குழியில் விழ மாட்டான், அவனை நம்பி போன எல்லாரையும் அவன் விழுந்த குழியிலே போட்டு மூடிட்டு அவனும் விழுந்துருவான். புரியுதுங்களா? அப்போ தெளிவு வேணும். உலக ஆசைக்காக எந்த குருமாரும் தேவையில்லைங்க. அது இறைவனே போதும். அவன் அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு அவன் இருக்கிறான். 1000 விஷயங்கள் இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு குருமார்கள் தேவைன்ற அவசியமே இல்லை. விட்டு தொலைகிறதுக்கு தான் குருமார்கள் வேணும். அதை விடக்கூடிய வழியை யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது மட்டுமே நல்ல பாதை. மற்ற எல்லாம் பொய் குருமார்கள் வாழக்கூடிய பொய் பாதை. இதில் நாம் கவனமாக இருக்கணும்.